போயிட்டேன். நான் போனா அவங்க வீட்லயுமே வந்து சேர்த்துக்கல. ஃபுல்லா அவனோட அங்க இங்கன்னு கோவில் சாப்பிடாம தூங்காம ட்ரெஸ் மாத்தாம ஃபுல்லா சுத்திட்டு நான் அந்த ட்ரெஸ்ஸோடவே நான் இருந்திருக்கேன். அப்புறம் அவங்க வீட்டுல ஒரு கட்டத்துல வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. போயிட்டு என்னால அங்க இருக்க முடியல. ஏன்னா இவன் வேலைக்கு போல, நான் அவங்க வீட்டுல இருக்கேன். அவங்க வீட்டுல இருக்கவங்க அவங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டு எங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு அது பிடிக்கல. நம்ம போகலாம், நாம நம்மள பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் கூட்டிட்டு வந்துட்டேன். சென்னைக்கு வா, நம்ம போகலாம், நம்ம வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடியே நான் ஸ்கூல் காலேஜ் நான் 10th படிக்கும் போதுலேருந்து மாடலிங்கு ஷார்ட் ஃபிலிம்னு 10th படிக்கும் போதுலேருந்து நான் எல்லாமே பண்ணியிருக்கேன். நான் 10th +1 படிக்கும் போது வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன். அப்பத்துலேருந்தே எனக்கு இதுதான் நம்ம பண்ண போறோம் அப்படின்றது மைண்ட்ல இருந்துச்சு. காலேஜ் படிக்கும் போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு. ஆனா அம்மா வந்துட்டு இப்போதைக்கு நீ பண்ணாத, டிகிரி முடின்னு சொன்னதுனால நான் எதுவுமே பண்ணவே இல்லை. அப்போ வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி சீரியல் சான்ஸ் கிடைச்சது. சீரியல் பண்ண நைட்டு பகல்னு சின்ன மருமகளுக்காக நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். நான் என்னோட எஃபர்ட் ஃபுல்லா போட்டு நான் வந்துட்டு அதுல ஏதோ அது எனக்கு தெரியாததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நடிக்க தெரியல அது இதுன்னு வந்துச்சு. கான்ட்ரவர்சி எல்லாத்தையும் தாண்டி இப்போ ஏதோ சின்ன மருமகள்ன்ற ஒரு நல்ல சீரியல்ல நான் இருக்கேன். அது பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்தே இவன் கூட இருக்கான். ஆனா இவன் எதுவுமே பண்ணல. நான் மட்டும்தான் வீட்டுல வேலைக்கு போயிட்டு இருந்தேன். எங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா வீடுன்னு போய் எல்லாமே ஒரு பொருளா வாங்கி ஒரு ப்ராப்பர் வீடா எல்லாமே அப்படி ஃபுல்லாவே ரெடி பண்ணது எல்லாமே நான் ஒருத்தி வேலைக்கு போனதுனால மட்டும்தான். நான் நைட்டு பகல்னு கஷ்டப்பட்டு அந்த காசெல்லாம் நான் உனக்கு தான் செலவழிச்சிருக்கேன். ஏன்னா நீ எனக்கு வேணும், உனக்காகன்னு இந்த 2.5 வருஷம் நான் சீரியல் போனதை ஃபுல்லா நான் உனக்கு தான் கொடுத்துருக்கேன். அது நான் ஒரு நாள் கூட நான் ஏண்டா அப்படின்னு நான் சொல்லி நினைச்சதே இல்லை. நான் உனக்கு அவ்வளவு உண்மையா இருந்தேன். அதுவும் போனதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி கேஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னேன். சரி ஓகே, ஃபியூச்சர்ல அது நமக்கு பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு நான் அந்த கேஸை வந்துட்டு திருப்பி இது பண்ணி சரி பண்ணணும்னு சொல்லி அந்த கேஸ்க்காக எவ்வளவு கடன் வாங்கி எவ்வளவு கொடுத்துருப்பேன். இப்ப வரைக்கும் நான் அந்த கடனை கட்டிக்கிட்டு இருக்கேன்டா. ஆனா அசால்ட்டா நீ வந்து பேசிட்டு போற. எனக்கு புரிய மாட்டேங்குது. நீ என்ன தைரியத்துலடா சுத்திக்கிட்டு இருக்க? கொஞ்சம் கூட ஒரு கில்ட் ஃபீல் இல்ல, ஒரு போயிட்டோன்ற வருத்தம் இல்ல. எனக்கு மட்டும் நீ நேர்ல கிடைச்சன்னு வச்சுக்கோ. இல்ல பெரியவா மாதிரி பேசுறல, கோர்ட்ல பாத்துக்கிற நீ கோர்ட்டுக்கு வரியா?